தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அறிவித்திருப்பது ஒரு மோசடியானது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பதில் கொடுப்பதற்கு 150 நாள் வேலையை அதிமுக கொடுக்கும், 125 நாள் ஆக்கினதும் அதிமுக கழகத்தினுடைய கூட்டணியான பாரதிய ஜனதாவுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு சம்பள உயர்வு அத்தனையும் தரப்படும். அது பொதுமக்கள் எடுத்துள்ளதற்காக 17ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்பு அல்லது இடங்கள்ல போட்டுக்கிறது அறிவித்திருக்காரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அது பற்றிய விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம். அப்ப அந்த கூட்டம் நடந்திருக்கு. திமுக வந்து இன்னும் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தையே நடக்குது அப்படிங்கிற நாங்க என்ன பண்றது? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அது தலையெழுத்துப்படி நடக்கட்டும். போய் எங்களை போட்டு போடுங்க. பலமா இருக்கு, எங்களோட கூட்டணி பலமா இருக்கு, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடங்கிருக்காங்க. அதான் தம்பி, அப்ப பலம் இல்ல, தோல்வி அடைவது நிச்சயம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்னப்பா சொல்றது? என்னங்க பேப்பர்ல எல்லாரும் அறிவிக்கும் போது தான் தெரியும், எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னங்க எல்லாமே ரகசியம் தாங்க, நான் வெளியே சொல்ல முடியுமா? இவரு கூட இருக்காரு ஸ்டாலின் ஐயா கூட, அவங்கள போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்களா? எல்லாம் முடிவானதான் தெரியுங்க. அரசுடைய சங்கங்கள் அனைத்துமே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட 5 சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால என்னன்னா ஊராட்சிகள்லயும் எந்த பணிகள் நடைபெறுதா, வருவாய்த்துறையில நடைபெறுதா, அதே மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள்லயும் நடைபெறாம இருக்கு. இந்த இதை எப்படி நினைப்பாங்க? அருமையான கேள்வி தம்பி. எல்லா நிருபர்களும் இதை கேட்டதா வச்சுங்கப்பா. இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் அடையாளம். நேற்று ஜாக்டோ ஜிகோ எதைக்கோ ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு பாராட்டு கூட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, ஏமாற்றவில்லை. அதன் விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்திருக்காத அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்றதுல பொய். அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்திருக்கு. தனியாகவே உங்களுக்கு நோட்டீஸா கொடுத்துறோம். அவர் கொடுத்த விளக்கங்கள் இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், துப்புரவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அன்னைக்கு எல்லாரும் கூட்டாளர் சந்திச்சோம். நிச்சயமா எங்கள் ஆட்சி வரும், நாங்க அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்வோம். இல்ல இப்ப எல்லாருமே பரீட்சை நடக்க போகுது. இந்த டைத்துல பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பேராசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறது. இதனால பாதிக்கப்பட போறது மாணவர்கள் தானே. அரசு மௌனமாவே இருக்கிறது, மாணவர்களுக்கு பாதகமாக தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய பதிலே நீங்க கேள்வியா கேட்கிறீங்க. இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்கள், அரசு, பொதுமக்கள் அத்தனையும் கடந்த 3 மாதமாக ஸ்தம்பித்து போய் கிடக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடியதை எப்படி கைது செய்தார்கள் சென்னையில் உங்களுக்கு தெரியும். இப்ப கூப்பிட்டா அவங்களுக்கு காலையில சாப்பாடு போடுறாங்க. ஞானோதயம் இப்பதான் வருதா? 4 வருஷம் 10 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திடீர்னு எல்லாம் திடீர்னு சோறு போடுறாங்க, அவங்களோட டேபிள் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடத்துனாங்களா? அதிமுக அத்தனை பாதுகாத்துக் கொள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னதுக்கு பின்னால இப்ப புதிய ஒரு படை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்று வேலை என்பது துப்புரவு தொழிலாளர்கள் அதுல பயன்படுற மற்ற தோழர்கள் உணர்ந்திருக்காங்க, பொதுமக்கள் உணர்கிறாங்க. இது ஏமாற்று வேலையை இப்ப திமுக செய்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு ஒரு மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு உங்களுடைய கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதான் உங்க கனவு என்னன்னு இவர் கேட்டு என்ன கனவு எதிர்பார்க்கிறாரு தெரியல. ஆனா பொதுமக்கள் இந்த ஆட்சி போக வேண்டும், ஆட்சி ஒழிய வேண்டும், அதிமுக ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் கனவு. அடுத்து அதிமுக ஆட்சி அமைஞ்சாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்குமா? எடப்பாடி நிச்சயம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால தாலி கட்டணும், அப்புறம் குடும்பம் நடத்தணும், 10 மாதம் பொறுத்தா குழந்தை பிறக்கும். இப்பவே பேர் வைன்னு சொன்னா இல்ல நடக்கட்டும் தம்பி. எடப்பாடி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கப்படும், தேசிய கூட்டணி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆட்சி வைப்போம் சொல்லியிருக்கிறார். அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் 100 தடவை சொல்லிட்டாரு. அது இப்போ நாங்களும் சொல்றோம், எங்க கட்சி ஆட்சி தான் அமையும். எங்க கூட்டணி கட்சி பிஜேபி. மத்திய அரசு பெயர் காந்தி பேரை மாற்றி அதை பத்தி அதிமுக எந்த ஒரு நிலைப்பாடும்
இன்னொன்னு அந்த புதுசா வச்சிருக்க பேரை கூட வந்து எடப்பாடியாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனா 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி அதிமுக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பெரியசாமி அவர் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க அதுங்க நான் யாரையும் பத்தி கமெண்ட் அடிக்கல. இப்ப நீங்க சொன்னதுக்கு விளக்கம் சொல்றேன். அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ராம்ஜி அதெல்லாம் என்னன்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்ல அதான் அது பேர். அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம மாங்காய் புளிச்சிச்சு அது புளிச்ச மாதிரி பேசுறேன். என்ன அதனுடைய தமிழாக்கம் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம் தான். தமிழ் நீங்க இந்திய தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதுல வந்து நாம அவர் என்ன சொல்றாங்க, என்னங்க காந்தியோட பேரை வந்து எடுத்திருக்காங்க மத்திய அரசு. அதுக்கு வந்து அதிமுக சபை எனக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இப்ப பல திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்காங்க. இதுல கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம்னு அதுக்கு அழகா சொல்லியிருக்காங்க அவங்க ஹிந்தியில. அதுக்கு மக்களுக்கு அது புரியணுங்கிறது தான். இவங்க வச்சிருக்காங்க, முதல்ல வச்சவங்க அது வச்சிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனா இப்போ வச்சிருக்கிற பேரு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அதான் அந்த ஹிந்தி எழுத்தினுடைய தமிழாக்கம். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. யாரோ தப்பா சொன்னாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டு என்ன வேலைன்னு கேட்டுங்க.